குழந்தைகளை கொண்டாடுவோம். வெள்ளை உள்ளம் கொண்ட முல்லை மலர்களே, மரியன்னை மடியில் தவழும் மழலை செல்வங்களே, நேரு மாமா இதயத்தில் சூடிய ரோஜா புஷ்பங்களே, தமிழகத்தின் தவப்புதல்வர்களே, இந்தியாவின் இளவரசர்களே, இன்று ஒரு நாள் குழந்தைகள் திருநாள். நாங்களும் சிறுவர்களாகிறோம், சிரித்து மகிழ்கிறோம். மயில்களைப் போல் மழையில் நனைகிறோம், குயில்களைப் போல் சிறகை விரிக்கிறோம். குழந்தைகள் தினத்தை கொண்டாடுவதை விடுத்து குழந்தைகளாகிறோம். குழந்தைகளை கொண்டாடுகிறோம், மலர்களுக்கே மாலை சூட்டுகிறோம். மாண்புடைய மாணவரே, உங்கள் புருவமோ சேரனின் வில், சிரிப்போ பாண்டியனின் முத்து, கண்களிலோ மீன்கள், நடையோ சோழனின் புலி. ஒன்றுபட்ட தமிழகமே நீங்கள் தானடா. மரியன்னை வளாகத்தில் வலம் வருகின்ற வண்ண மயில்களே, வேப்பந்தோப்பில் துள்ளி ஓடுகின்ற புள்ளிமான்களே, புத்தருக்கு போதி மரம், உங்களுக்கோ அசிசி அடர்வனம். பசுமை வளாகத்தின் பச்சை கிளிகளே, கல்லென்று சொன்னால் கலங்கி விடாதீர்கள். உங்களை செதுக்கும் உளி எங்களிடம் உள்ளது. மண் என்று சொன்னால் மலைத்து விடாதீர்கள். உங்களை வனையும் குயவர்கள் நாங்கள். விண்ணரசு உங்களை போன்றதென்று இயேசு ஆண்டவர் அன்றே சொன்னார். நடமாடும் கோயில்கள் நீங்கள். கடவுளை நகலெடுத்தால் அது உங்கள் வடிவம்தானோ? குழந்தையாக வாழ்ந்து விட்டால் வாழ்க்கை முழுதும் கொண்டாட்டமே. அன்பு தம்பியரே, நேற்று சண்டையிட்டாலும் இன்று சேர்ந்து நடக்கின்ற உங்களிடம் நாங்கள் கற்றவைதாம் ஏராளம். வேம்பின் நிழலில் உண்டு மகிழும் வண்ணத்து பூச்சிகளே, சேர்ந்து உண்ணுங்கள், சிந்தாமல் சாப்பிடுங்கள். கூடி மகிழும் காக்கை குருவிகளே, பகிர்ந்து உண்ணுங்கள். பாசப் பறவைகளே, பள்ளி முடிந்ததும் துள்ளி ஓடிடும் புள்ளிமான்களே, உங்களைப் போல ஓடியாட எங்களுக்கும் ஆசைதான். வயதோ தடுக்கின்றதே. நிஜமான சிரிப்புக்கும் நிஜமான அழுகைக்கும் சொந்தக்காரர்களே, உங்களுக்கு அழத் தெரியும், எவரையும் அளவைக்க தெரியாது. விழத் தெரியும், யாரையும் விழவைக்க தெரியாது. சிரிக்க தெரியும், சிரிக்க வைக்கவும் தெரியும். இறைவனின் படைப்பில் இயல்பு கெடாமல் இருப்பது உங்கள் சிரிப்பு தானடா. உங்கள் சிரிப்பில் தான் சிறைப்பட்டு போகிறோம். கள்ளம் கபடில்லாத மழலை மொழியில் மயங்கி போகிறோம், மகுடியில் மயங்கும் நாகம் போல. அன்பு தம்பியரே, கீழ் படி இல்லாமல் மேல் படி இல்லை. பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் கீழ்ப்படியுங்கள், மேலும் படியுங்கள். இதுவே எங்களின் அன்பு கட்டளை. தலைவனாக வேண்டுமா? தலைகுனிந்து படியுங்கள். குனிந்த தலை நிமிராமல் அலைபேசியில் தேடாதீர்கள், அது ஓர் அழகிய பிசாசு. புத்தகத்தை நீங்கள் சுமந்தால் உங்களை புத்தகம் சுமக்கும். வாழ்க்கை உங்கள் கைகளில். வளமோடு வாழுங்கள். வாழ்த்துகளுடன். நன்றி.